இன்னும் அடுத்த சட்டமன்ற தேர்தல் வருகின்ற போது இந்த வாக்குகளை வைத்து அதிமுக ஒரு கணக்கை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நடந்த தேர்தலில் கழகம் போட்டியிடவில்லை. கூட்டணியின் சார்பாக திருமாவர்கள் போட்டியிட்டார்கள். அவர் ஒரு எளிமையான தலைவர், மக்களுக்கு பணியாற்றுகின்ற தலைவர். ஆனால் அவர் மீது ஒரு சாதி சாயத்தை பூசி அவர்கள் பிரச்சாரம் செய்கின்ற காரணத்தினால், வேறு சில குறுக்கரசியல் செய்த காரணத்தினால் இந்த வாக்கை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் கடந்த சட்டமன்ற தேர்தல் போலவே கழகம் வெற்றி பெறும் என்பதை நாம் உறுதி செய்வதற்கு இந்த நேரத்தில் உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே கழகத்தின் முன்னோடியான செல்வராஜ் அவர்கள் பேச வரும்போது கூட நான் நினைச்சேன், அவர் ஒரு கோரிக்கை சொல்லியிருந்தார், அவர் ஏதாவது நடக்கல, அவர் ஏதாவது வருத்தம் அதை சொல்லுவார்னு நினைச்சேன். ஆனால் அவர் அதை பற்றி பேசாமல் ஊருக்கான ஒரு கோரிக்கையை சொல்லிவிட்டு கழகம் மீண்டும் வெற்றி பெறுவதற்கு நாம் பாடுபட வேண்டும், தளபதி அவர்கள் செய்திருக்கின்ற சாதனையை அவர் சொன்னார். இந்த உணர்வோடு நாம் அனைவருமே பணியாற்றுகிறோம் என்றால் நிச்சயமாக கழகம் வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது. இதை நான் சொல்வதற்கு காரணம், இன்றைக்கு தமிழகம் இந்த நிலையில் இருக்கிறது என்றால், தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 5 முறை முதலமைச்சராக இருந்தபோது போட்டுக் கொடுத்த திட்டங்கள் தான். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கிராமங்கள் வரை பேருந்துகள் ஓடுகிறது என்றால், அதற்கு முத்தமிழ் கலைஞர் முதலமைச்சராக இருக்கின்ற போது தனியார் பேருந்துகளை அரசுடைமையாக்கிய காரணத்தினால் தான். நான் இப்ப கிழக்கு அங்கே திருமாவளூர் நடைபெற்ற கூட்டத்தில் கூட சொன்னேன். கடந்த மாதத்தில் நான் டெல்லி போயிருந்தேன். பக்கத்தில் ராஜஸ்தான் மாநிலத்தில் அங்க இருக்கின்ற ஒரு மாவட்ட தலைவரான ஆல்வார் என்ற ஊருக்கு போனேன். அங்க அசோக் லைலண்ட் கம்பெனி நமக்கு தேவையான பேருந்துகளை தயாரிக்கிறாங்க. அந்த பார்வையிட போயிருக்கேன். டெல்லியிலிருந்து அங்க பயணம் செய்கிற தூரம் 4 மணி நேரம். அந்த 4 மணி நேரத்தில் நான் பார்த்த அரசு பேருந்துகள் வெறும் 4 தான். இதுவே நம்ம கீழப்பொழுவிலிருந்து தஞ்சாவூருக்கு போறோம்னு ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். இந்த 3/4 மணி நேரத்தில் எத்தனை பேருந்து பார்க்கலாம்? அரசு பேருந்து 10க்கும் மேற்பட்ட பேருந்துகளை பார்க்கலாம். ஆனால் 4 மணி நேரம் பேருந்து பயணத்தை செய்து அது ஒரு மாவட்ட தலைநகர், தேசிய தலைநகர் டெல்லியிலிருந்து போறவங்க 4 பஸ் தான் பார்த்தோன்னா அந்த ஊர்ல இருக்கிற நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இன்னும் நம் நிலைமைக்கு வரல. ஆனால் இந்த நிலையை 50 ஆண்டுகளுக்கு முன்பே கலைஞர்கள் கொண்டு வந்தார். மின்சாரம், இன்னைக்கு மின்சார வசதி எவ்வளவு தூரம் எல்லா கிராமத்திலும் இருக்குங்கிறது